யாருன்னு தெரியல. என் கழுத்து முத்தாங்க திருடு வந்திருக்கிறான். சரியான தண்டனை வாங்கி தரணும்டா. எங்க தெரியுமா? சந்தையில ஆயிரத்தி சென்று தண்டனை வாங்கி தரணும். நந்தவனத்துக்கு சென்ற மகளை என்னும் தெரிஞ்ச ஒரே பூக்கெல்லாம் கேட்கிறேன். அப்பா யாருன்னு தெரியல. மலவரத்து வேலையில் உறங்கி இருக்கும் பொழுது நான் கழுத்துல முத்தத்தை திருடு வந்தப்பா. மதவான சொல்ல போனா ஆண்ணும் பாரணும் வந்தோம். ஆண்களுக்குள்ள வந்து குழந்தை அமுந்தது காவல விழிப்புணர்வு சொன்ன விழிப்புணர்வு இருந்தேன். அரண்மனையிலே உறங்கும் சமயத்தில் வந்து முத்தத்தை அறுத்தது. ஆமாப்பா குழந்தை ஆமாப்பா விட்டு விட்டாய். அப்பா நான் உன்னுடைய மகள் விடுவேடா. சீக்கிரம் அழைத்து விடுவா. இழுத்து இலையில வச்சா உருளைக்கிழங்கு தின்னு போடுறான். ஒரு ஆமன்னா தகுதி இருக்குண்டா. அப்பல வாடா அதெல்லாம் ஆம்பளை கொண்டுட்டா தப்பு கிடையாதுடா. எக்க குசு இருக்கணும். என்ன சொல்றேன் போடா. ஏய் பாத்தியா ஒட்டு முழுகிற ஆன்சா 120 ரூபாய் வேலை பாத்துட்டோம்னா கோபால 5 நிமிஷம் ஒரு பொடிமா போடுற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா அவ்வளவு வீரம் ஜோரிமா போன ஒன்றைய ஆன்ஸ் போறவங்களாம் பணம் இருக்காது. போய்ஸ போன கொடுங்க. ஆன்ஸ் வச்சுக்கிறாரு ஆன்ஸ். அவன் ஓட்டுனா வயிற்றுக்கு இருவரும் சேர்த்து இந்த கண்ணாடி நீ சும்மா போட்டு போட்டு கழிட்டு என்ன வாங்கின கண்ணாடி இது? வெளிநாட்டு கண்ணாடி. இது வெளிநாட்டு கண்ணாடி. இதோட வெளிநாட்டு கண்ணாடி. இது அப்புறம் வச்சுக்கிறேன். பேசுறது நேரத்துல போயிட்டு 2 பேரும் சேர்ந்து சாதாரண திருடன் அல்ல, பொல்லாத திருடன். முகமுடி அகற்றினது கிழங்கை அகற்றினது. அவன் பேசி திருடுறான்டா. நான் சத்துமா சொல்றேன். நீ எதுக்குமே ஊருக்கு தர மாட்டேன். நீ தண்டா இருக்கலாம் சரியானா? நீ போடா. வேண்டாம் உடம்புல அப்படியே டில்லு இருக்குடா. நம்ம பிள்ளைக்கு போட்டு மூஞ்சில அதுதான் வர்றாங்க. ஐயோ ஐயோ கக்குமா கக்குமா கக்குமா. என்னடா கட்சி? எல்லாமே கட்சி ஆகி போச்சடா. கக்குமா கட்சியா? கத்தி கத்தி அவனுக்கு சொன்ன. ஐயோ அம்மா வச்சு தீண்டுறான் மாமா. இங்கப்பா எந்த கட்சி வந்தாலும் நம்ம நாட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. சத்தியமா நம்பலாண்டியா? எந்த நாட்டை சேர்ந்தவனுடைய பெயர் என்ன? பழைய கோட்டையை சேர்த்து பழகி கோட்டை சேர்ந்த அவன் பேர் மயிரவன். பழகி கோட்டையை சேர்ந்த பைரவன். இப்பேற்பட்ட
பயங்கரமான விடவே கூடாது. அதால்தாங்க அவன் வந்து குழந்தைய படுத்திருக்கும் போது அவன் மூத்தத்தை பிடிச்சிருக்கான். என் மகள் அரண்மனையில் உறங்கும் சமயத்தில் முத்தாரத்தை அறுத்திருக்கின்றானே, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். இப்போதே இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. சீக்கிரம் எங்க மேல கைய வைக்க வேண்டிய மஞ்சள் சோத்து மூச்சில எடுத்துருவோம். யாரு கிட்ட போறா? சீக்கிரம் போடு. போறா. உங்க அம்மாட்ட சாப்பிட்ட பால் எல்லாம் அப்படியே மூஞ்சில கக்கிடுவேன். என்ன மூஞ்சில பத்து பத்து ஐயா சொல்லுங்க மச்சான். சீக்கிரம் போடுங்க. போடுறா. ஆனால் ஒரு நிபந்தனை. என்னங்க? என்ன நிபந்தனை தெரியுமா? இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் நேரத்தில் ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? 1 2 3 என்று சொல்லுவேன். இழுத்து விட வேண்டும். ஒரே மட்டும் சொல்லி சொல்லவே கூடாது. நான் தான் அது சொல்லுவேன். ஜாக்கிரதை. சொல்லலாமா? 1 3 யாருக்கு கொஞ்ச நேரம் மூக்குல வெளி வந்து நீ ஒண்ணு நம்ப கூடாது. மிச்சம் மேல நம்பின தூக்கு தண்டனை நிறைவேற்றலாமா? சொல்லலாமா? நிறைவேற்றிய மொட்டை மட்டியா பேசி பட்ட மட்டியா வாங்காத மகன் கொன்னுடுவோம். கொண்டு சொல்லட்டுமா? 1 2 3 சொல்லுங்க. 3 சொன்னு ஈகணும் பொழுது சேத்தான். சொல்லட்டுமா? 1 2 3 பேசலாமா? நீ சொன்ன 3 சொன்னு ஒண்ணு அப்படி சொல்லட்டுமா? சொல்லுங்க. 1 2 நீ தமிழனா இல்ல இந்தியா? இந்த காலத்துல இருக்குது. ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். 1 2 3 நிறுத்துங்கப்பா. என்ன போது நிறுத்துங்க? அகற்றுங்க. எதுக்கு சொல்றேன்? அப்பா தூக்கு தண்டனை நிறைவேற்றும் சமயத்தில் ஏன் தடுத்து நிறுத்துகிறார்? எதற்காக தெரியுமா? நம்ம அரண்மனையில் எத்தனை வாயற்படி இருக்கிறது? 108 வாயற்படிகள் இருக்கின்றது. 108 வாயற்படி. ஒரு வாயற்படிக்கு எத்தனை காவலர்கள்? 2 பேர்கள் காவல் இருக்கின்றனர். சரியப்பா. அரண்மனை பின்புறம் எத்தனை காவலர்கள்? பின்புறத்தில் 2000 பேர், உள்புறத்தில் 1000 பேர். அப்படி இருக்கும்போது நம்முடைய கோட்டையை தாண்டி வந்திருக்கிறாரு. அவர் எப்படியாப்பட்ட வீரனாக இருப்பாரு? சூப்பர்மா. 2000 வீரர்கள் வெளிப்புறத்திலும் 1000 வீரர்கள் உள்புறத்திலும் என்ன இருக்கின்ற இத்தனை வீரர்களை தாண்டி என்னுடைய அரண்மனையில் என்னுடைய முத்தாரத்தை அறுத்திருக்கிற இவன் எப்பேற்பட்ட வீரனாக இந்த விஜயபுர நாட்டில் பெரிய கோட்டை எங்களுதுதான். அப்படி இருக்கும்போது அவருக்கு பரிசு கொடுங்க. என்னமா பரிசு? அப்பா இந்த நாட்டில் அமைச்சர் பதவி கொடுங்கப்பா. அம்மா சொல்லு. அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மகள் கூறுகிறார். ஏனென்றால் வெளிநாட்டு படிப்பல்லவா, நல்ல ஞானமுள்ள ஒரு உங்க பொண்ணு இல்லவா இருக்கணும். சீக்கிரம் ஆயிடுமா? இனி முதல் உனக்கு இன்று முதல்
திருட்டு தொழிலில் இருக்கவே கூடாது. எதற்காக திருட்டு தொழிலில் ஈடுபடவே கூடாது. இந்த விஜயபுரி நாட்டுக்கு அமைச்சராகவே பணியாற்ற வேண்டும். அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய தொழிலை இன்று முதலே விட்டு விடுகின்றேன். உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு புகழ் மாலையை சூட்டி அமைச்சர் பைரவன் வாழ்க! அமைச்சர் பைரவன் வாழ்க! கொண்டு தங்களையும் என் நாட்டு மக்களையும் கண்ணிமை போல் காத்து ரட்சிப்பதுதான் இந்த பைரவனுடைய கடமை. மிக்க மகிழ்ச்சி. இன்று முதல் இந்த விஜயபுரி நாட்டுக்கு அமைச்சராகவே நீதியோடும் நேர்மையோடும் பணியாற்றுவேன். அதிகாரிலிருந்து கவனித்துக் கொள்கிறேன். நான் பலாத்தம் போயிட்டு வருமா? பலாத்தம் போறேன். பலாத்தம் போயிட்டு வரா நடக்க போது மாரியா தாத்தா நீ கோவில் இருக்கிறீங்க லீவு போட்டு ஏறி வரைக்கும் முடியுமா? என்னடா என்னுடைய மகள் அப்பா நான் பலாத்தோப்பு போயிட்டு வரேன். ஒரே ஒரு பலாத்தோப்பு போயிட்டு வரப்பா, பலாத்தோப்பு போயிட்டு வரமா எத்தனையோ முறை சொல்லிட்டான். எல்லாம் அந்த ஆண்டவன் சூத்து காட்டு மாதிரி அதுதான் தெரியும். மகளை பத்திரமாக சென்று அழைத்து வா. சென்று வருகிறேன். என்னப்பா அவனு சொல்றான் இவனுக்கு அம்மாசை வந்து ஆள் போடுறான். அவனு சொல்றாங்க நான் இருக்கும் பொழுது என்ன உங்கள் இருவருக்கு அளப்பறாய்? உங்கள் ஓட்டத்தை இந்த பைரவன் அடக்கி விடுவான் புரிகின்றது. நான் என்ன நினைத்து இந்த கோட்டைக்குள் நுழைந்தேன்? கொள்ளையடிப்பதற்காக நுழைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ நாட்டினுடைய அமைச்சர். அதை மட்டுமே என் நாட்டின் இளவரசி என்னுடைய வளைக்கோல் இது இரண்டையும் வைத்து இந்த விஜயபுரி கோட்டையை என் வசமாக்கி காட்டுகின்றேன். பின்தொடர்ந்து வாருங்கள்.